அனைவருக்கும் வணக்கம். சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, கீரைகளை உற்பத்தி செஞ்சு அதை சந்தைப்படுத்துவதன் மூலம் ஒரு கணிசமான வருமானம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு ஒரு 8 மாத கால அனுபவம் இருக்குது. கீரைகளை உற்பத்தி செய்கிறதுலேருந்து அதை கொண்டு போய் தெருவாக சந்தைப்படுத்துவது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் நல்ல நேர்த்தியான அனுபவம் உண்டு. அந்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டால் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சேன். அதை நோக்கி தான் இந்த பதிவு. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்முடைய இடம் 36 சென்ட். அதில் ஒரு 3 சென்ட் கிட்டத்தட்ட ஒரு 1400 சதுரடிகள் கீரைகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். இந்த கீரைகள் பண்ணுறதுக்காக 5 அடி நீளம் 5 அடி அகலம் கொண்ட 25 சதுரடி பரப்பளவு கொண்ட ஒரு 37 பாத்திகள் நம்ம அந்த அப்படியே வேலி ஓரமாக எல் ஷேப்பில் எடுத்திருக்கோம். அங்கே இப்போ கொடிப்பந்தல் இருக்குது. இதுக்கு முன்னாடி கீரைகள் அங்கே தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம நார்மலாக பாத்தி எடுத்திருந்தோம். அதில் ஒரு 6 பாத்திக்கு இந்த வாரம் விதை போட்டோன்னா அடுத்த 6 பாத்திக்கு அடுத்த வாரம் விதை போடுவோம். வாரம் வாரம் நமக்கு தொடர்ச்சியாக கீரைகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெவ்வேறு விதைகள், சிறுகீரை, முளைக்கீரை, அரைக்கீரை அந்த மாதிரி போட்டிருந்தோம். இதில் ஒரு 11 பாத்தி மட்டும் பல முறை அறுவடை செய்யக்கூடிய பாலக்கீரை, அப்புறம் புளிச்சக்கீரை, அந்த மாதிரி கீரை வகைகளை போட்டிருந்தோம். மேட்டுப்பாத்தி முறையெல்லாம் நம்ம அமைக்கல, ஸ்ப்ரிங்க்லர் அமைப்பு வச்சு தான் இதுக்கு பாசனம் செஞ்சுட்டு இருந்தோம். வளர்ச்சி ஊக்கின்னு பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம் கொடுப்போம், அப்படி இல்லாட்டி WDC கொடுப்போம். பூச்சி தாக்குதலுக்கு அக்னி அஸ்திரம் கொடுப்போம். வாரம் நமக்கு ஒரு பாத்தியிலிருந்து 6லேருந்து 7 கட்டு கீரை கிடைக்கும். சிறப்பாக அழகாக செஞ்சிங்கன்னா ஒரு சதுரடிக்கு ஒரு கட்டு கீரை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு 25 சதுரடியிலேருந்து 6லேருந்து 7 கட்டு கீரை தான் கிடைச்சிது. கீரை கட்டோட எடைன்னு பார்த்தீங்கன்னா 300லேருந்து 400 கிராம் எடை இருந்தது. வாரம் ஒன்றுத்துக்கு இந்த 6 பாத்தியிலேருந்து ஒரு 35லேருந்து 40 கட்டு கீரை கிடைக்கும். இது நம்ம நண்பர்களுக்கு கொடுப்போம். அவங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அதோடைய சுவையும் நல்லா இருந்து தரமும் நல்லா இருந்ததுனால நிறைய நண்பர்களுக்கு சொன்னாங்க. அவங்களும் வந்து நம்மளை கேட்க ஆரம்பித்தாங்க. நம்மளால் அவங்க எல்லாருக்குமே கொடுக்க முடியல, ஏன்னா நம்ம ஏற்கனவே காய்கறிகளும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இடவசதினால நம்ம பக்கத்து தோட்டத்து வந்து கேட்டிருந்தேன். அவர் அந்த இடத்த கொடுத்துருந்தாரு. அந்த இடத்துல 2 மாதமாக எந்த வேலையும் நடக்காதனால அது கரம்பாக தான் இருந்தது. அதனால் அந்த இடத்த நல்லா ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் கீரை பாத்தி போட்டு பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். என்னென்ன கீரை வகைகள் பண்ணலாம், எல்லா கீரையும் பண்ணிட முடியாது இல்லையா, எல்லா கீரையும் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியாது. எத்தனை கட்டு தேவைப்படும், பக்கத்து தோட்டத்துக்காரரோட இடம் வந்து 23 சென்ட், அதிலிருந்து எவ்வளோ கட்டு கீரைகள் வாரம் தொடர்ச்சியாக கொடுக்க முடியும், ஒரு சென்ட்டுக்கு எவ்வளோ விதைகள் அப்படிங்கிற தகவல்கள் முதல்ல எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. 2-3 ஆளுங்கள்கிட்ட கேட்டு ஒரு சென்ட் இதுக்கு தேவையான விதைகள், ஒரு முறை அறுவடை செய்யக்கூடிய கீரையாக இருந்தாலும் சரி, பல முறை அறுவடை செய்யக்கூடிய கீரையாக இருந்தாலும் சரி, இதற்கு 40லேருந்து 50 கிராம் விதைகள் இருந்தால் போதும்னு தெரிஞ்சிச்சு. ஸோ விதையோடைய அளவு எவ்வளோ வேணுங்கிறது தெரிஞ்சிச்சு. இதை பொறுத்து விதைகள் வாங்கினேன். ஏன்னா ஒரு சில இடத்துல விதைகள், ஒரு விதை கேட்ட விதை கிடைக்கலங்கிறனால 4-5 இடத்துலேருந்து விதைகள் வாங்கியிருந்தேன். இந்த இடத்த நல்லா 5 கலப்பை போட்டு ஓட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 டன் எரு கொட்டிட்டு அதை திரும்ப களைச்சிட்டு அப்புறம் ரோட்டோவேட்டர் போட்டு நல்லா புழுதி மாதிரி மண்ணை மாற்றிட்டு அதுக்கப்புறம் மேட்டுப்பாத்திகள் எடுக்க ஆரம்பித்தோம். இப்போ இந்த 23 சென்ட்டோட அகலம் நீளம்னு பார்த்தீங்கன்னா 90 அடிக்கு ஒரு 100 அடி அந்த மாதிரி இருந்தது. இதில் ஒரு 17 பாத்திகள் எடுத்தோம். அந்த 17 பாத்தியும் உள்ளே பிரிக்க ஆரம்பித்தோம். 20 அடி நீளம், 6 அடி அகலம், அப்புறம் அந்த மேட்டுப்பாத்தியோட உயரம்னு பார்த்தீங்கன்னா 1/2 அடி உயரத்தில் மேட்டுப்பாத்திகள் போட்டோம். இந்த மேட்டுப்பாத்திகள் போட்ட அன்னைக்கே சாயங்காலமே விதைகள் விதைச்சிட்டோம். ஒரு 4 நாள் கழித்து இந்த விதைகளுடைய முளைப்பு திறன் நல்லா இருக்கா என்ன அப்படிங்கிற பார்க்குறதுக்காக வந்தபோது விதைகளோட களைகள் தான் ரொம்ப அதிகமாக விளைஞ்சிருந்தது. விதைகளுடைய முளைப்பு திறன் ரொம்ப கம்மியாக இருந்தது. எனக்கு ஆரம்பத்தில் காரணம் புரியல, எதனால் வந்து இந்த களைகள் வந்து இவ்வளோ வருது அப்படிங்கிறது. அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு தடவை உழுதுட்டிங்கன்னா 15 நாள் கழினி ஆற போடுங்க, திரும்பவும் 15 நாள் கழித்து ஒரு தடவை உழுங்க, அப்போ தான் அந்த களைகளுடைய ஆதிக்கம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த முறையிலேருந்து முயற்சி செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த அறுவடையை எடுத்துடலாம்னு வெயிட் பண்ணேன். அந்த பாத்தியிலேருந்து கிடைச்ச கீரைகளுடைய அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 22 கட்டு கிடச்சிருக்கும். ஒரு கட்டோட எடை வந்து ஒரு 300லேருந்து 400 கிராம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருந்தது, களையோட ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால அவ்வளோ எதிர்பார்த்த அளவு கட்டு கிடைக்கல. இந்த அறுவடையை எடுத்த திரும்பவும் தோட்டத்தை நல்லா களைச்சிட்டு 5 கலப்பை போட்டு ஓட்டிட்டு திரும்ப கழனியை நல்லா
ஆற விட்டுட்டோம். ஆற விட்டு ஒரு 15 நாள் கழித்து திரும்பவும் இதே ப்ராசஸை செஞ்சு திரும்பவும் ஒரு 15 நாள் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்த மேட்டுப்பாத்தியில் 1.5 அடி உயரத்திற்கு மேட்டுப்பாத்தி எடுத்தோம். அந்த மேட்டுப்பாத்தியுடைய அகலம் ஏற்கனவே எடுத்திருந்து 6 அடி, இந்த முறை 4 அடியாக மாற்றிட்டோம். ஏன்னா 6 அடியாக இருக்கும்பொழுது அந்த கீரைகளை நம்ம சரியாக பிரிக்க முடியல, அது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்கிற காரணத்தினால மேட்டுப்பாத்தியினுடைய அளவை 4 அடியாக குறைச்சிட்டோம். நம்மகிட்ட 17 ரோ இருக்கும். ஒவ்வொரு ரோலையும் 4 பாத்தி இருக்கும். 4 பாத்தியினுடைய அளவு 20 அடி நீளம், 4 அடி அகலம், 1.5 அடி உயரம். முதல் நட மேட்டுப்பாத்தி போட்டிருந்தது, ஒரு மழைக்கே அந்த மேட்டுப்பாத்தி முழுவதுமாக கரைஞ்சி போயிடுச்சு. இந்த நட அதனால் கொஞ்சம் உயரமாகவே போடலாம்னு சொல்லிட்டு 1.5 அடி உயரத்தில் மேட்டுப்பாத்தி போட்டிருந்தோம். பெஞ்சதுன்னா அந்த தண்ணி நிற்காமல் கீழே போயிடுறதுக்காகவும் வேர்கள் அந்த மேட்டுப்பாத்தியில் உயரத்தில் இருக்க மண் பார்த்தீங்கன்னா பொலன்னு இருக்கும். வேர்கள் வந்து ரொம்ப ஈஸியாக உள்ளே போகும். கீரைகளுடைய வளர்ச்சியும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காரணத்துக்காக தான் நம்ம மேட்டுப்பாத்தி முறை அமைச்சிருக்கோம். நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே ஸ்ப்ரிங்க்லர் முறை பயன்படுத்திட்டு இருந்தோம். அந்த ஸ்ப்ரிங்க்லர் முறையில் நிறைய பாதகங்கள் இருந்தது. அதனால் இந்த முறை ரைனோஸ்க்கு மாறிட்டோம். ரைனோஸ் கேஎஸ்என்எம் கம்பெனியோடு தான் வாங்கி போட்டிருந்தோம். இந்த ரைனோஸில் மூலமாக தண்ணீர் வர்றதுனால அதில் அந்த பூச்சி தாக்குதலை குறைக்கிறதுக்கு இந்த ரைனோஸ் முறை நிறையாவே பயன்படுது. தண்ணியும் சமமாக எல்லா இடத்துலையும் பரவுறதுனால விதைகளுடைய முளைப்பு திறன் நல்லாவே இருக்குது. கீரைகளுடைய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்குது இந்த ரெயின்வாஷ் பயன்படுத்துறதுனால. இப்போ இந்த ஒரு ரோவில் பார்த்தீங்கன்னா 4 பாத்திகள் இருக்குது. இதில் ஒரு பாத்தியில் ஒரு முறை அறுவடை செய்யக்கூடிய கீரைகள் போட்டிருந்தோம்னா மற்ற 3 பாத்திகள்லையும் ஒரு முறை அறுவடை செய்யக்கூடிய கீரைகள் தான் போட ஆரம்பித்தோம். இப்போ ஒரு முறை அறுவடை செய்யக்கூடிய கீரைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 22ஆவது நாள் 23ஆவது நாள் நீங்கள் அறுவடை செஞ்சுருவீங்க. அதுக்கு வளர்ச்சி ஊக்கி கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 7ஆவது நாள் கொடுப்பீங்க. 11ஆவது நாள் வந்து ஒரு பூச்சி விரட்டி அடிக்கிறீங்க. எல்லாத்துக்குமே சேர்த்தாப்புல அடிச்சிடலாம். களை எடுக்கிறதும் 10ஆவது நாள் எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ சவுந்தரா மட்டும் சொல்லிட்டு போகிறேன், அம்மா 3ஆவது ரோவில் இருக்கிற பாத்திங்களுக்கு எல்லாத்துக்கும் களை எடுத்துருங்கம்மா, ஜீவாமிர்தம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் ரொம்ப சிரமப்படாமல் அந்த ரோவில் இருக்கிற இதுக்கு மட்டும் சிறப்பாக செஞ்சுருவாங்க. இப்போ மாற்றி மாற்றி வச்சுருக்கோன்னா நமக்கும் வந்து மறந்துடும், இந்த ரோக்கு இன்றைக்கி ஜீவாமிர்தம் கொடுத்தோமா கொடுக்கலையாங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒரே ரோவில் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ பல முறை அறுவடை செய்யக்கூடிய கீரைகள்லாம் அதெல்லாம் தனித்தனி ரோவில் வச்சுருப்போம். 2 சதுரடியிலிருந்து ஒரு கட்டு கீரை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கீரை கட்டினுடைய எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300லேருந்து 400 கிராம் இருக்கும். வளர்ச்சி ஊக்கின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜீவாமிர்தம் இல்லாட்ட WDC கொடுத்துருந்தோம். பூச்சி மேலாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி அஸ்திரம் கொடுக்குறோம் 11ஆவது நாள். முதல்ல வேப்ப எண்ணெய் கொடுத்துட்டு இருந்தோம். அது வந்து அந்த கசப்பு வந்து கீரையில் ஏறிட்டு இருந்ததுனால அந்த கீரையை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை வந்துருச்சு. அதனால இப்போல்லாம் அக்னி அஸ்திரத்தோட நிறுத்திக்கிறோம். சோலார் லைட் ட்ராப் கொஞ்ச நாள் பயன்படுத்திட்டு இருந்தோம். ஒரு ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 320 சதுரடி இருக்குது. அந்த 320 சதுரடியிலேருந்து ஒரு முறை அறுவடை செய்யக்கூடிய கீரைகளாக இருந்தால் ஒரு 150லேருந்து 160 கட்டு கிடைக்குது. பல முறை அறுவடை செய்யக்கூடிய கீரைகளாக இருந்தாலும் ஒரு 40லேருந்து 45 கட்டு கீரைகள் கிடைக்குதுங்க. இந்த 150லேருந்து 160 கட்டுங்கிறத எப்படி அரைவு பண்ண, எந்த வகை கீரைகளே மக்கள் வாங்குறாங்க, எவ்வளோ கட்டு நம்ம வந்து உற்பத்தி செய்யணும், எவ்வளோ கட்டுகளுக்கு தேவை இருக்கிறது, இந்த கீரை கட்டெல்லாம் என்னென்னைக்கு கொண்டு போய் கொடுத்தா வாங்கிப்பாங்க அப்படிங்கிறது முதல்ல எங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. இது எப்படி சரி செய்யலான்னு பார்க்கும்பொழுது ஒரு 40லேருந்து 45 குடும்பங்களுக்கு சைவம் சாப்பிட்றவங்க, சைவம் மட்டுமே சாப்பிட்றவங்க, அசைவம் சைவம் சாப்பிட்றவங்க, வயதானவர்கள் நிறைய இருக்கக்கூடியவங்க, அப்புறம் வந்து குடும்பத்தில் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து அந்த மாதிரி ஆளுங்கிட்ட எங்களோட ஒரு 10 கேள்விகள் கொடுத்தோம். நீங்கள் எந்த கீரைகள் உங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க, என்னென்னைக்கு கொடுத்தா சாப்பிடுவீங்க, அப்புறம் எத்தனை கட்டுகள் உங்களுக்கு கீரைகள் வேண்டுமா இருக்கும், இந்த பண்டிகை நாட்களில் நீங்கள் கீரைகள் செய்வீங்களா, இந்த மாதிரி ஒரு 10 கேள்வி எழுதி கொடுத்தோம். அந்த 10 கேள்விகளுக்கும் அந்த 40 குடும்பங்களும் பதில் கொடுத்தாங்க. அந்த பதில் கொடுத்ததை வச்சு பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் கீரைகள் அவங்களுடைய லிஸ்ட்டில் இருக்குது. அதுக்கு முதல் நாளே அவங்களுக்கு அந்த கையில் கீரைகள் இருந்தால் அவங்க வந்து அதை செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. நிறைய பேரோட கீரைகள் தேவைகள்னு பார்த்திங்கன்னா எல்லாம் பொதுவான கீரைகள் தான் இருக்குது. சிறுகீரை தேவைப்படுது, முளைக்கீரை தேவைப்படுது, அரைக்கீரை. சில நபர்கள் மட்டும் குறிப்பாக ஒரு சில கீரைகள் கேட்குறாங்க, சக்கரவர்த்தி கீரை கேட்குறாங்க, அப்புறம் பேரே தெரியாத சில கீரைகள்லாம் கூட கேட்டிருக்காங்க. நாங்கள் அது எங்களுக்கு முயற்சி செஞ்சு கூட நாங்கள் பார்க்கல, ஏன்னா எங்களுக்கு தெரியல அது எங்கே கிடைக்கும்னு. நாங்களும் விதைகளுக்கு தேடி அலைஞ்சோம்.
எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல. இப்போ நீங்கள் கூட நினச்சி பாருங்களேன், நீங்கள் என்னென்னைக்கு கீரை செய்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான் நீங்கள் கீரை செய்ய மாதிரி இருக்கும். அப்புறம் எவ்வளோ தேவைகள் இருக்குன்றது அவங்களே சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு வாரம் 4 கட்டு வேணும், கண்டிப்பாக எங்களுக்கு கொத்தமல்லி வேணும், எங்களுக்கு காசினி கீரைனா என்னன்னு தெரியாது, எங்களுக்கு வேண்டாம், புளிச்ச கீரை எங்களுக்கு வந்து சில பேர் மட்டுமே எங்களுக்கு வாரம் ஒரு 2 கட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இந்த மாதிரி நிறைய தகவல்களை அந்த 40 பேரிடம் கொடுத்த கேள்விகள் மூலம் எங்களுக்கு கிடைச்சிது. அந்த தகவல்களை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் இங்கே வந்து கீரைகளே பயிரிட்டிருக்கோம். என்னென்ன கீரைகள் அங்கே தேவை இருக்கோ அதை மட்டும்தான் இங்கே பயிரிட்டிருக்கோம். ஏன்னா கீரைகளை உற்பத்தி செய்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் எளிமையாக செய்யலாம். மழை நாட்களில் மட்டும்தான் கொஞ்சம் செய்கிறது கஷ்டம், மற்ற நாட்களில் ரொம்ப ரொம்ப எளிதாக செஞ்சிடலாம். உற்பத்தி செய்த கீரைகளே மறுநாள் காலையில் உள்ள அவங்க கையில் கொண்டு போய் சேக்காட்டி அது உற்பத்தி செஞ்சதுக்கு உண்டான பலனே இல்லாமல் போயிடும். ஏன்னா சில கீரைகளை மட்டும்தான் உங்களால் மதிப்பு கூட்டுதல் செய்ய முடியும். முருங்கைக்கீரை செய்ய முடியும், புதினா செய்ய முடியும், கொத்தமல்லி செய்ய முடியும், வெந்தயக்கீரை செய்ய முடியும், புளிச்சக்கீரை கூட அந்த கோங்குரா சட்னி அரைச்சிடுறாங்க. மற்றவெல்லாம் வந்து மதிப்பு கூட்டுதல் செய்யுதுங்கிறது வந்து ஒரு வாய்ப்பு இல்லை. அதுக்கு கீரைகளை உற்பத்தி செய்கிறத விட அதை எந்த நேரத்தில் சரியாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் இருக்குது. நிறைய பேர் கேட்குற நேரம் வந்து சாயங்காலம் எங்களுக்கு கையில் வந்துருச்சுன்னா மறுநாள் காலையில் நாங்கள் அதை சமைச்சிடுவோங்கிறாங்க. நீங்கள் கீரையை உற்பத்தி பண்ணி உடனே கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் அவங்க விரும்புகிறாங்க தவிர அவங்க அதை ஃப்ரிட்ஜில் 2 நாள் வச்சு கூட சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு அது உடன்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் அதை 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குறீங்கன்னா அதை யாரும் வாங்குவதற்கு விருப்பப்படலை. வாரம் இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை கொடுக்குறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக நீங்கள் அவங்க கையில் கொண்டு போய் சேர்த்துடணும். இல்லாட்டி ஒரு வாரம் நீங்கள் தவறும் பொழுது அடுத்தடுத்த வாரத்தில் வந்து அவங்க வேற ஒரு யார் கொடுக்குறாங்களோ அவங்கள நோக்கி போயிட்டு இருப்பாங்க. கீரைகள் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சுத்தமாக களைகள் செடிகள் இல்லாமல் மண் ரொம்ப இல்லாமல் ரொம்ப நல்லா அழகாக கழுவி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவங்க விரும்பி வாங்கிக்கிறாங்களே தவிர இல்லாட்டி என்னதான் நீங்கள் ஆர்கானிக் முறையில் பண்ணியிருந்தாலும் சத்தான கீரைகள் இதில் வந்து ரசாயன பூச்சிக்கொல்லிகளோ மருந்துகளோ சேர்க்கப்படலைன்னு சொல்லியிருந்தாலும் வாங்குறதுடைய விருப்பம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் கொடுத்துட்டிங்கன்னா அந்த சுவை பிடிச்சு போச்சுன்னா திரும்ப திரும்ப உங்ககிட்ட தான் வருவாங்க. இந்த கீரைகளை வந்து பண்டிகை நாட்களில் யாராவது வாங்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாரும் வாங்க மாட்டாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. நாங்கள் ஒரு முறை கீரைகளை அறுவடை செஞ்சும் போது ஒரு பண்டிகை தினம் அன்னைக்கு யாருமே வாங்கிறதுக்கு விருப்பப்படல. இப்போ நாங்கள் இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்கிறதுன்னு யோசிச்சும் போது அப்போ விதைக்கிற அன்னைக்கே நம்ம 23ஆவது நாள் அறுவடை பண்ணிடுவோம் தெரியும். அப்போ ஏதாவது பண்டிகை காலங்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு கேலண்டர் மாதிரி ஒன்று போட்டோம். இன்றைக்கி தேதி ஒன்று கொடுக்குறீங்க, என்றைக்கு வந்து நம்ம அறுவடை பண்ணுறோங்கிற தேதியை அந்த கேலண்டர் கொடுக்கும். அந்த கேலண்டரை பார்த்துப்பீங்க. ஏதாவது பண்டிகை வர மாதிரி இருந்ததுன்னா அந்த விதைக்கிற தேதியை மாற்றி வச்சுருவோம். இப்போ ஒன்று பண்டிகை முடிஞ்ச பிறகு கொண்டு வருவோம், இல்லை பண்டிகை முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த அறுவடை தேதியை திட்டமிடுற மாதிரி ஒரு கேலண்டர் பிளான் பண்ணோம். அந்த கேலண்டரையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவில் கீரைகளுடைய தேவைகள் எவ்வளோ இருக்குது, அந்த தேவைகளுக்கு ஏற்ற போல் நம்ம இங்கே விளைவிக்கணும்னா எவ்வளோ இடவசதிகள் நமக்கு தேவை இருக்குது, அந்த இடவசதிகளில் உள்ள நீர்ப்பாசன முறை என்னென்ன இருக்குது, அந்த நோய் மேலாண்மை பூச்சி மேலாண்மை எவ்வளோ விதை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற தகவல்களை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த பதிவில் இதனுடைய சந்தை வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, இதில் மதிப்பு கூட்டுதல்ங்கிறாங்களே அது என்னென்ன விஷயங்கள் அது மாதிரி பண்ணலாம், இந்த கீரைகளை கொண்டு போகிறதுல உள்ள சிக்கல்கள் என்ன இருக்குது, இது எத்தனை நேரத்துக்குள்ளே கொண்டு போய் கையில் சேர்க்கணுங்கிற விவரங்களை பற்றி அடுத்த பதிவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இதில் உண்மையுமே ஏதாவது வருமானம் வருமா வராதா அப்படிங்கிறதையும் தகவல்களையும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது பிடிச்சதுன்னா கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராம்குமார்.